உனக்கே ஒன்னும் நல்லது நடக்கல, நீ என்ன சொல்றாயின்னா நம்ம சாமி கேட்கவே இல்லை. குலதெய்வம் கோயில மட்டும்தான் எங்க பூசாரி மணி வச்சிருந்தான். இப்ப அவனும் சமஸ்கிருதத்துல மந்திரம். நான் கேட்டேன், ஏன் பூசாரி நீ சமஸ்கிருதம் சொன்னாதான் தட்டுல காசு போடுறான். இது ஒரு வைத்தியக்கார கூட்டம். இவன் என்ன பண்ணுங்கிற, எந்த வெள்ளாவையில வச்சு வெளுத்து விடலாம் சொல்லு. அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? இங்கிலீஷ் தெரிஞ்சா இன்டெலிஜென்ட். அவன் பிரிட்டன்ல பிச்சைக்கார இங்கிலீஷ் பேசி தான் பிச்சை எடுக்கிறான். பெரிய புத்திசாலியா? அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான். அவன் தாய்மொழி. ஒரு அடிப்படை வேணாமா? ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. வெள்ளைங்கிறது அழகல்ல, ஒரு நிறம். அதை புடிச்சுக்கிட்டு போட்டு கோப்ப வெள்ளை இருந்தா அழகா இருக்குது. இப்ப இவ்வளவு பேசுறேன்ல சீமா, நான் மட்டும் சிவப்பா இருந்திருந்தேன்னா நான் தான் இந்திய நாட்டின் பிரதமர். அப்பா உண்மையாப்பா ஏன்னு கண்ணன் இருக்கான். எங்க ஊர்ல உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு. இப்ப நானே இதெல்லாம் சாக்ரட்டிஸ் சொன்னார், பெர்னாட் சார் சொன்னார், அவர் சொன்னார், ஏங்கல்ஸ் சொன்னார், இங்கல் சார் சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஏ நல்லா பேசுறானப்பா. இதெல்லாம் நான் சொன்னா எவனும் கேட்க மாட்டேன். எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பா நம்மாழ்வாரு, எங்க பெரிய தகப்பேன். அவர் இந்த புதுச்சேரியில ஒரு இது இருக்குது, ஆரவாயுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க போய் பெர்னாடி கிளார்க்குன்னு ஒருத்தன், அவன் இயற்கை வேளாண் பண்ண ஆர்வம் உள்ளவர். அவர்கிட்ட எங்க அப்பா அவரெல்லாம் கொலிக்க ரொம்ப சாமா பேசிக்கிறாரு. பேசிக்கும்போது இந்த கருத்தை பெர்னாடி கிளார்க்கு சொன்னாப்ல, இந்த கருத்தை மாசாண்டு புக்காக்கோ சொன்னாப்ல அப்படின்னு சொன்னா கேட்கிறாங்க. அப்படி டே இது போனா பெரிய நோயாயிரும், ஒவ்வொன்றும் புக்காக்கோ சொன்னா குக்கா பண்ணா நம்மளை ஏண்டா நம்ம தாழ்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவே இதை நான் சொல்றேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப சீமான் சொல்றதுனால நான் ஒரு தடவை அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு, அது தன்னலமற்ற தாயின் பேரன்பு, அதான் அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இந்த திராவிட கும்பல் இருக்குல்ல, பாருங்க சர்வாதிகாரம் சர்வாதிகாரம், முட்டாப்பல ஒரு குழந்தை சாக கிடக்கு, அதை காப்பாற்றுற ஊசி மருந்து கையில் இருக்கு. இப்ப எங்க அப்பா மருத்துவர் மாதிரி குழந்தைக்கு ஊசி போடும்போது வலிக்கும், ஊசி போட்டா தான் குழந்தை பொழைக்கும். இப்ப என்ன செய்யலாம்? வலியை பொருட்படுத்தாம ஊசியை போட்டு குழந்தைய காப்பாத்தவா, இல்ல வலிக்கு மென்னு விட்டு போய் குழந்தைய சாகடிக்கவா? இதான் தம்பி நம்ம ஆட்சி முறை. வலியை பொருட்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தைய காப்பாற்றணும். அப்படி இந்த சமூகத்தை செதுக்க வேண்டும் என்றால் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் தான் முடியும். புரியுதுன்னு இருக்கிறேன். இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறைக்கு இன்னொரு எளிய சொன்னேன். நீ பனைமரம் பார்த்திருக்கல ராஜா? பனைமரம் நீ ஒண்ணுமே செய்யாமட்டா அது பனையாகாது, புதராயி கருக்கு மட்டை கிளிக்காம விட்டீங்கன்னா நொங்கு காய்ச்சிருந்தா நீ எடுக்க முடியாது, எந்த பனையும் பண்ண முடியாது. என்ன பண்ணும்? ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பனைக்கு கீழும்போது வலிக்கும், உடம்பு கீழும்போது வலிக்கும், அந்த வலியை பொருள்படுத்தாம மட்டையை கழிச்சு விட்டுக்கிட்டே போகணும். அப்பதான் பனையாக உனக்கு பலன் தரும். இதுதான் சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம். விளங்குதா? இன்னொரு குழந்தை படிக்கல, வரல, பாடம் நினைவுல இல்ல, இந்த பாடத்தை 10 முறை வீட்டுல போய் எழுதிட்டு வாயா அப்படின்னு சொல்றோம்ல, அது குழந்தை பார்வையில சர்வாதிகாரி. ஆனா என் நலனுக்கு இல்லை, குழந்தை நலனுக்கு. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், தாயின் பேரன்பு. தெருவில் நீ விளையாடிட்டு இருப்ப, அம்மா வந்து ஐயா ஐயா பசியோட விளையாட வேணாம் ஐயா, சாப்பிட்டு போய் விளையாடியா, இந்த வாரேன் மறுபடியும் விளையாடிட்டு இருப்பேன். திருப்பி அம்மா வருது, எப்பா சொல்றது கேளுப்பா, சாப்பிட்டு போய் விளையாடுப்பா. திருப்பி விளையாடிட்டு இருப்பேன், அம்மா கூப்பிட்டதுக்கு போகல. திருப்பி அம்மா வந்து சொல்லுவோம், கேட்க மாட்டேன், விளையாடிட்டு இருப்பேன். திருப்பி ஆனா அறிவு இருக்கா? ஆனா கர்மம் முடிச்சவன நான் என்ன சொல்றேன், சாப்பிட்டு போய் விளையாட உனக்கு என்ன அப்படின்னா அம்மா கோபப்படுறாள். அது அவன் நன்மைக்கு இல்ல, என் நன்மைக்கு தான். அதான் தாயின் பேரன்பு, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இதை நான் சொன்னதுக்கு என்னை கடுமையா விமர்சிச்சாங்க. ஆனா இதன் மூலமா இந்த ஆட்சி முறையில் ஒருத்தன் ஒரு நாட்டை எழிலார்ந்த நாடாக மாத்தினான். லீ குவான் என்கிற ஒரு புரட்சியாளன். வெள்ளக்காரன் ஆட்சியில தீண்டப்படாத நகரமா இருந்த மலேசியா, சிங்கப்பூர், ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு எழிலார்ந்த அழகு மிகுந்த நாடுகளாக இன்னைக்கு மாறி நிக்குது. கல்வியின் தரத்திலே உலகத்தில் 3வது சிறந்த நாடாக சிங்கப்பூர், சின்ன நாடு, கோயம்புத்தூர், ஈரோடு அளவு கூட இருக்காது அந்த நாடு இருக்குதுனால் லீ குவான் என்கிற தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால் அது முடிந்தது. அந்த லீ குவானிய பாராட்டி எல்லாரும் பேசுறாங்க. நான் என் தம்பி பாண்டியிட்டு கேட்டேன்,
பாண்டே அதை தானே அண்ணன் பேசுறேன். லீக்வானியை புகழ்ந்து எல்லாரும் பேசுறீல, ஆர்டிகல் எல்லாம் போடுறீல, என்ன ஏன் திட்டுறீங்க? அண்ணே நீங்க சொல்ற கருத்துல எந்த தவறு இல்லைன்னு அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. சொல்றது நீங்கிறதான பிரச்சனையா இருக்குன்றான். அப்ப நான் என்ன செய்யலாம்? என்னதான் நீங்க கத்திய போட்டு வலிச்சாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். கருப்பா தான் மீசை எடுத்து என்னதான் பண்ணாலும் வெள்ளாவில வச்சு வெளுத்தாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். கருப்பு சட்டை போடாதேன்ற கலட்டினாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். ஏன்னா என் இனத்தின் நிறம் அது, உழைக்கும் மக்களின் நிறம். அப்ப சொல்றது நான் உள்ளூர் மாடு விலை போகாது, வெளியூர் மாடு விலை போகும். அதனால இப்ப பாரு, நாங்க வந்தா சாதி கேப்ப, என்ன சாதி என்ன ஆளுங்க? கர்நாடகால இருந்து யாரா வந்தா அப்படியே தலைமையேற்றுவேன், கேரளா அப்படியே தலைமையேற்றுவேன். எம்ஜிஆர் கேட்டியா நீங்க என்ன ஆளுங்கன்னு? இல்ல ஜெயலலிதா கேட்டியா? இல்ல ஐயா கருணாநிதி, இல்லப்பா ஐயா ஸ்டாலின் வர, நீங்க என்ன ஆளுங்கன்னு கேளு. தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிறாய். தமிழன் யார் வந்தாலும் சாதி கேட்கிறாய், மதம் கேட்கிறாய். இதுதான் ஒரு கொடிய நோய். இதுல இருந்து மாறணும். மாறி ஒரு மாறுதலான ஒரு புரட்சிகர சமூக, லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற, மது மத போதையற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற, பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தடமற்ற ஒரு தூய தேசம் படைக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் இவற்றையெல்லாம் காக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை நம் மக்கள் கொடுக்கணும். 5க்கும் 10க்கும், அரிசிக்கும் பருப்புக்கும், வேட்டைக்கும் சேலைக்கு ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது இலவசம் சொல்லை ஒழித்து அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ஒரு கனவு எந்த தமிழ் தேசத்திலே, தமிழர் நாட்டிலே அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். ஒரு இவ்வளவுதான். இது உருவாக வேண்டும் என்றால், இதில் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு, இந்த தேர்தலை ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி, என்னுடைய அப்பா மருத்துவர், ஆகச் சிறந்த மருத்துவர், பாருங்க, முதுநிலை பொது அறுவை சிகிச்சை மருத்துவர், வல்லுநர் அப்படின்னா நிபுணர், அதுல மேதைன்னு பொருள், மருத்துவத்துறை மேதை. நான் நிக்கிறேன், நீ நிக்கிற, அவர் வயசுல பாரு எங்க வந்து நிக்கிறார். என் தம்பியில் 2 மருத்துவர்கள், என் தம்பி மனைவியில் 2 மருத்துவர், குடும்பத்திலே 5 மருத்துவர்கள். ஆனால் நான் என் தம்பியை தான் நிறுத்த போனேன். அவன் வேணாம், நானே நிக்கிறேன். நீ இவ்வளவு இந்த இனத்துக்காக பாடுபடுகிறவன் பக்கத்துல நான் நிக்கிறேன் உனக்காக. அவருடைய நண்பர்கள், கார்மிகா உன்னுடைய வயது என்ன, நீ ஏப்ரல் மே வெயில போய் எப்படி நிப்ப அப்படின்னு. என் மகன் நிக்கிறாயா அந்த நாட்டுக்கு மக்களுக்கும், அவன் கூட நான் நிப்பேன்னு எங்க அப்பாவோட நடந்து வர, நீ ஓடிப்பாரு. ஏன்? இளமை, சிந்தனையில் இளமை, எண்ணத்தில் இளமை, நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பதாலே இந்த கொளுத்துற வெயிலில் இந்த மகன் நிக்கிறார். இவரை நீ மறந்துட்டீன்னு வச்சுக்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு காலம் நோய்க்கு மருந்து கொடுத்த, தேக நோய்க்கு மருந்து கொடுத்த எங்கள் தந்தை கார்மேகன் மருத்துவர், தேச நோய்க்கு மருந்து கொடுக்க அந்த மருத்துவ மேலே கூட்டி வந்திருக்கேன். ஒழுங்கா ஓட்ட நாய்க்கு சின்னத்துல நாட்டை காப்பாத்திக்க. இல்ல இந்திக்காரன் அடிக்கிறான்னு கூப்பிட்ட நான் சேர்ந்து வந்து உன்னை வெளுத்து விட்டுருவேன். அடிக்கிறான திரும்பின திசையெல்லாம் அடிப்பான். நீ என்னை வெல்ல வச்சிரு. எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அதே ட்ரெயின்ல ஏறி போகலன்னா இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் பேச வேண்டாம். பிஜேபி வட இந்து தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்? பிஜேபி ஓட்டர்ஸ். மோடி வர்றதுக்கெல்லாம் கூட்டம் வருது யார்? இவன் தான். छोड़ा नहीं है अपना கொஞ்சம் கொஞ்சமா திருடாத, படா படா ஹே அப்படின்னா ரொம்ப திருடுங்கிறது. அது அவனுக்கு புரியும். அவன் கை தட்டுவான். அம்மா வானதி சீனிவாசன் போய் தெற்கு தொகுதியில் ஜெயிச்சதுக்கு காரணம் 20,000 ஓட்டு. 20,000 வட இந்தியம் போட்ட ஓட்டு. நாளைக்கு இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் அரசியல் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்ட, மகனால ஒண்ணும் செய்ய முடியாது. எச்சரிக்கை, விழிப்புணர்வே விடுதலை முதல் பணி. வந்து எங்க பிடிச்சு இந்த பிள்ளைகள் கையை பிடிச்சுக்க, ஒரே ஒரு ஓட்டம் மைக்கில போடு. போட்டாச்சே, அமெரிக்க போட்டாச்சு, பல ஆளும் போட்ட. நீ கேள இந்த பிஜேபி வேட்பாளர் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும், ஒரு காரணம் சொல்லுங்க. மோடி வரணும். வந்து நாங்க இப்படி சாடி நடக்கிறோமங்க, வந்துதான் கிடக்கிறோமே. வளர்ச்சியே வளர்ச்சி. நீங்க வார்த்தை தவிர எங்கெங்க இருக்கு வளர்ச்சி? எங்க இருக்கு?
எங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆய்ந்து தெளிந்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்தணும். மருத்துவ மேதை என்னுடைய தந்தை மையத்திலே வாக்கு செலுத்தி வரிசையில் வாக்கு செலுத்தி வர செய்ய வேண்டும். வெற்றி நம் இனத்தின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி, மற்றவர்களின் வெற்றி வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் பெரிய மாற்றம், சரித்திர புரட்சி என்பதை புரிந்து கொண்டு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம்